ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منها كثيرا ونساء. இன்றைய நாளில் நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய சூப்பர் மார்க்கெட். தூணின்று வானையும் வீணின்று உலகையும் படைத்த எல்லாவல்ல அல்லாஹ்வுக்கு எனது புகழென கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இவ்வுலகில் ஆதம் நபி முதல் முகமது நபி வரை அழகாய் வாழ்ந்து இந்த அற்புத மக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் சிறிதாக கூட பொருட்படுத்துவது கூட கிடையாது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு சில விஷயங்களை நான் இன்றைக்கு உங்கள் முன் கூறுகிறேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக எண்ணங்கள் நியத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஹ்மலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் நாம் எண்ணத்தில் தோன்றியதாகவே மட்டும்தான் அமைகிறது. நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் எண்ணத்தில் தோன்றியதாகவே மட்டும்தான் செய்கிறோம். உதாரணத்திற்கு பசி, தாகம், தூக்கம் இது அனைத்தும் நாம் எண்ணத்தில் தோன்றியதாகவே மட்டும்தான் செய்கிறோம். இதே பொறுத்துதான் தொழுக வேண்டும், குர்ஆன் வசனங்கள், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆன் வசனங்களை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நல்ல விஷயங்களை நாம் எண்ணத்தில் கொண்டு வர வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவதாக சலாம் சொல்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தில் மிக சிறந்த செயல் ஏழைக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதாகும். இஸ்லாமில் மிக சிறந்த செயல் சலாம் சொல்வது. நம்மை பலர் நமக்கு தெரிந்தவங்க கிட்டேயே சலாம் சொல்வது கிடையாது. நமக்கு மிகவும் முக்கியமானவர்களிடத்திலேயே தான் சலாம் சொல்கிறோம். அப்படியும் சலாம் சொன்னாலும் முழுமையாக சலாம் சொல்வது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று கூறினால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினால் 30 நன்மை கிடைக்கும். சலாம் என்பது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாகும். ஏனெனில் நம் அனைவருக்கும் நம் சலாமை பரப்ப வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய பெயரை கூறி ஆரம்பிப்பது. நாம் எந்த ஒரு காரியம் செய்யும் முன் அல்லாஹ்வுடைய பெயரை கூறிதான் ஆரம்பிக்க வேண்டும். குறிப்பாக நாம் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிட வேண்டும். அப்படி பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டோம் என்றால் உணவை ஷைத்தான் சாப்பிட்டு விடுகிறான். அது நம் கண்களுக்கு தெரியாது. எந்த ஒரு வீட்டில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறாமல் இருக்கிறதோ அந்த வீடு ஷைத்தான்கள் தங்குமிடமாகிறது. எந்த ஒரு வீட்டில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறாமல் குர்ஆன் ஓதாமல் இருக்கும்போது கூட, சாப்பிடும்போது கூட பிஸ்மில்லா சொல்லாமல் ஷைத்தான்களுக்கு நாம் வீட்டில் இடம் கொடுக்க கூடாது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக கோபம் கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்டால், எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் என்றார்கள். இரண்டாவது முறையாக அந்த மனிதர் கேட்டார், கோபம் கொள்ளாதீர்கள் என்றார்கள். மூன்றாவது முறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் என்றார்கள். மேலும் தன்னை பலசாலியாக காட்டிக் கொள்பவனோ போரில் வெற்றி பெற்று வந்தவனோ உண்மையான வீரன் அல்ல. தனக்கு மாறாக கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பவனே உண்மையான வீரன் என்றார்கள். நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சண்டையிட்டுக் கொள்ளாமல் அப்போது அமைதியாக இருக்கும்போது அவன்தான் உண்மையான வீரன் என்றார்கள். கோபம் ஷைத்தானின் செயலாகும். பொறுமையாளர்களிடம் அல்லாஹ் இருக்கிறான், கோபத்தாளரிடம் ஷைத்தான் இருக்கிறான். கோபம் ஷைத்தானின் செயலாகும். ஐந்தாவதாக கல்வி கற்பது. நம் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறோம் என்றால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் போகும் வழியை லேசாக்குகிறான். அப்படிப்பட்ட மார்க்க கல்வியை கற்பதற்கு நாம் எரிச்சலோ சிரமமோ அடையக்கூடாது. அது கற்றுத்தரும் இடங்களில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அதை கற்றுத்தரும் ஆசிரியருக்கு மதிப்பும் மரியாதையும் தர வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக வெட்கம், கண்ணியம், இரக்கம். ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகள் ஆகும். அதில் ஒன்று வெட்கம் என்பது ஒரு கிளையாகும்.
நாம் தவறான அசிங்கமான செயல்களை செய்வதற்காக வெட்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெரியவர்கள் மீது கண்ணியம் தராதவனும் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று கூறினார்கள். எப்போது நம்மிடமிருந்து இந்த பழக்கம் போகிறதோ அப்பொழுதுதான் நாம் முஸ்லீம் என்றார்கள். ஏனெனில் நாம் பெரியவர்களுக்கு கண்ணியம் தர வேண்டும், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். 8வது, தொழுகையை முறையாக தொழுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சிலர் வந்து கேட்டனர், இஸ்லாத்திலேயே மிக சிறந்த செயலாக எது என்று கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகையை முறையாக தொழுவது. ஒரு முஸ்லீமிற்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதான். அப்படிப்பட்ட தொழுகையை சரியாக உரியாக முறையாக தொழுக வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 9வது, குர்ஆன் ஓதுவது. நாம் இம்மையை மரணித்தவுடன் மறுமையை அல்லாஹ் நம்மை எழுப்பும் போது நமக்கு சாட்சி சொல்லும் யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். நம் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள், சொந்த பந்தங்கள் யாருமே அங்கே இருக்க மாட்டார்கள். அதற்கு மாறாக ஒரு குர்ஆன் தான் அங்கே இருக்கும். இம்மையில் நாம் ஓதிய குர்ஆன் தான் மறுமையில் அல்லாஹ்விடம் நமக்காக போய் சாட்சி சொல்லும். ஏனெனில் நாம் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், அதன் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும். 10வது, அன்பும் நட்புறவும் கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், நான் அன்பும் நட்புறவும் வைத்துக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் தாய் என்றார்கள். 2வது